சீ போங்க, நீங்க ரொம்ப மோசம். அப்படியே நடந்தாங்க. ஆமாடா அனிதா, அந்த பொண்ணு பின்னாடியே போனேன்னா அங்க போய் திரும்பி பார்க்கேன், அது நீ இல்ல. நீ நினைச்சு அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டேன்னா பாத்துக்கேன். அதான் உன் நினப்பு அதிகமா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சீக்கிரமா ஓடி வந்துட்டேன் உன்னை பாக்குறதுக்கு. நீ எப்பவுமே இப்படிதான், பொண்ணுங்க பின்னாடி போயிட்டு போயிட்டு திரும்பி பார்த்தா அது நீ இல்ல, அதான் இப்படின்னு சொல்றதே வேலையா போச்சு. போங்க. ஏய் பாலே, இப்பதான் வரையா? அடடே வாங்கனே, இப்பதான் வரீங்களா? வாங்க வந்து உட்காருங்க. அனிதா, 2 பேருக்கு சேர்த்த மாதிரி டீ எடுத்துட்டு வாமா போ. கொண்டு வரேங்க. என்னங்க? அண்ணே உட்காருங்க. என்னலே 2 பேரும் சேர்ந்து ஒரே சிரிப்பு, ஒரே சந்தோஷமா இருக்குங்க. ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ஒரே ஜாலி தானே? அடடே, அண்ணனுக்கு காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்க மறந்துட்டேன். அவர் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி குடிப்பாரு. எதுக்கும் போய் கேட்டுட்டு வந்துருவோம். அப்புறம் ஊருக்கு போனியே, அங்கெல்லாம் எப்படி இருந்தது? அங்கெல்லாம் குளிருன்னு சொன்னாங்க, அப்படியா? குளிர விடல. அங்க ஃபிகருங்க என்னமா இருக்கிறாங்க தெரியுமா? குபி குபி குபின்னு குபிறாங்களே. அவங்கள பார்த்தா அப்படியே டென்ஷன் ஆயிடுது, டென்ஷனு. அவங்கள பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதுலே, 2 கண்ணு பத்தாது. அப்பா அப்படி இருக்கிறாங்க. அப்படியே உன் பொண்டாட்டி இருந்தா அந்த கதையை தான் ஓட்டிட்டு இருந்தியோ? ஆமாலே, வாய் தவறி ஃபிகருன்னு வந்துட்டு அதான் அந்த பொண்ணு பின்னாடியே போனேன்னா நீ இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பின்னாடியே வந்துட்டேன்னு சொன்னேன். அந்த லூசும் நம்பிடுச்சு. அது ஒரு பைத்தியம், நான் என்ன சொன்னாலும் நம்புவா. ஏய், உன் வைஃப்ல அனிதா, இதான் நீ ஊருக்கு போயிட்டு வந்த லட்சணமா? செத்தல இன்னைக்கு.